வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், அரசியல்வாதி என்று பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சிறந்த நடிகரான பிரகாஷ் ராஜ் அவர்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருதுனாக்கா, செல்லம் அப்படின்னு அவர் கூப்பிட்ட கில்லிங்கிற படத்துல த்ரிஷாவை பார்த்து கூப்பிடுற அந்த டைலாக் தான் எல்லாருக்கும் ஞாபகம். நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்காத தனோ. ஹாய் சலோ, நாங்க போறோம்டி. மணப்பெண் தோழிகள். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜ் என்ற அந்த உருவம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மற்றும் ஆங்கில படங்களிலும் காட்டப்பட்டு அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து வைக்கப்பட்ட படம் உருவம்தான் பிரகாஷ் ராஜ். அவருக்கு பல மொழிகள்ல பேசக்கூடிய சக்தி படைத்தவர். அதனால் எல்லா மொழியிலுமே அவருக்கு வரவேற்புகள் இருந்தது. இவர் 1965ஆம் வருடம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி கர்நாடக மாநிலத்திலே ஒரு காதல் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய ஒரிஜினல் பேர் பிரகாஷ் ராய். அந்த ராய்ங்கிற பட்டத்தோடு இருந்தவர் தான் அவங்க அப்பா. அவங்க அம்மா கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்தில் பிறந்த இவர் சினிமா துறையிலே மிக பெரும் வளர்ச்சியை கண்டார். பள்ளிக்கூடங்களிலே நாடகத்திலே நடித்துக் கொண்டிருந்தவர், கல்லூரியிலே நாடகத்திலே நடித்தவர், பிறகு நாடக கம்பெனிகளிலே நிறைய நாடகங்கள் நடித்து தன்னுடைய நடிப்பு திறனை வளர்த்து கொண்டவர். அப்புறம் கன்னட படங்கள்ல சில படங்கள்ல கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய அந்த பேச்சும் திறனும் அவருடைய அந்த நடிப்பும் மிக சிறப்பாக இருந்ததை நடிகை கீதா அவர்கள் கவனித்து பிரகாஷ் ராஜ் அவர்களை கே பாலச்சந்தரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அதன் பிறகு கே பாலச்சந்தர் என்ன பண்ண, டூயட் அப்படிங்கிற படத்துல முதலாக தமிழ் திரையுலகில் அறிமுகப்படுத்தி வச்சாரு பிரகாஷ் ராஜ் அவர்களை. அந்த டூயட் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு வந்தவர் தன்னை ஒரு மிக சிறந்த நடிகராக வெளிப்படுத்தும் அனைத்து விதமான முயற்சிகளிலும் இறங்கினார். இவங்களை மத்தவங்க தெரியற மாதிரி வாழ்ந்தா, உண்மையா இருந்தா அசிங்கம், கெட்டவன், எல்லாத்தையும் மூடி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கவன் நல்லவன். உண்மையா வாழ்றதுக்கு தைரியம் வேணையா? எனக்கு இருக்க அந்த தைரியம். அதான் இவனுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இவனுங்களுக்கு நான் தேவை. ஏன் கை காட்டல? பாரு போறான், பாரு கெட்டவன், பேசுறான் பாரு கெட்டவன். அப்புறம் இப்படி நல்லவன் லொல்லுகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாழலாம்ல. அவர் நடிச்சு அவரை பற்றின எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயங்களா உருவான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தெலுங்குல அந்தப்புறம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல அவருடைய நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் வில்லனாவே நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஹீரோவா தயா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சாரு. அப்புறம் அபியும் நானும் அப்படிங்கிற ஒரு படம் தயாரிச்சாரு. இவர் தயாரிப்பாளராகவும் இருந்தார். தமிழ்ல மட்டும் இல்லாமல் கன்னட படங்களிலும் அவருக்கு பெயர் பெரிய அளவில் வளர தொடங்கியது. தெலுங்குல பார்த்தீங்கன்னா இவருடைய வில்லத்தனம் பயங்கரமா வரவேற்கப்பட்டது. அதனால தெலுங்குலையும் பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சாரு. ஹிந்தி படங்கள்லையும் நடிக்க ஆரம்பிச்சாரு. இது போன்ற தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லாமல் வட இந்திய மொழிகளிலும் நிறைய மொழிகளில் நடித்தார். ஆங்கில படத்திலும் நடித்திருக்கின்றார். நான் தூங்கல தூங்காதடா செல்லம், தூங்காத. நான் தூங்கல. மூஞ்சிய பார்க்காதீங்கடா. அந்த கமிஷனர் கிட்ட போய் டீல் பேசுங்கடா. என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கடா. अबे लोग कुछ भी नहीं समझ
தம்பி தூங்காதே. இப்படி எல்லா மொழிகளிலும் நடித்து மிக சிறந்த நடிகராக தன்னை இன்று வரை அனைத்து ரசிகர்களிடமும் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருப்பவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். வில்லனா நடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கதாபாத்திரங்கள், அதாவது முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரம்பிச்சார். கேரக்டர் ரோல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிக சிறந்த கதாபாத்திரங்களாக நடிக்க ஆரம்பித்தார். அப்படி நடிக்க ஆரம்பித்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே வரலாம். ரஜினிகாந்தோட அண்ணாத்த அப்படிங்கிற படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அது அந்த அளவு பேசப்பட்டது. பிரகாஷ்ராஜ் அவர்கள் தனக்கு கொடுக்கப்படுகின்ற கதாபாத்திரங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதில் வல்லவராக இருந்தார். சிவகாசி, கில்லி, அந்நியன், இப்படி படங்களை ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. எல்லா படங்களையும் சிறப்பாக நடிச்சிருக்கிறார். அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான ஒரு இயக்குனர், அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அதோடு மட்டும் நிற்காமல் அரசியலில் இறங்க வேண்டும் என்று அரசியலிலும் இறங்கினார். கர்நாடகத்திலே சுயேட்சையாக தேர்தலிலே போட்டியிட்டார். மக்களுக்கு தன்னால் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்ற ஆதங்கத்தோடு அரசியலுக்கு வந்தவர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். என் தகுதி என்ன சம்பளம் நான் டிசைட் பண்ணுவேன். அதை பேராசைன்னு சொன்னா அது அவங்க பிரச்சனை. பிகாஸ் ஐ நோ வாட் ஐ ஆம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்று பெயர் பெற்ற பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிறந்த இந்த மார்ச் 26ஆம் தேதியை ஒரு சிறந்த முயற்சியாளரின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.